ஒரு ஊரில் எலிமலேக் நகோமின்னு 2 பேர் இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு 2 குமாரர்கள் உண்டு. ஒரு குமாரரோட பேர் மக்லோன், இன்னொரு குமாரர் பேர் கிலியோன். அப்போ அவங்க பெத்லகேம் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பெத்லகேம் தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. அப்போ அவங்க மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அப்போது திடீர்னு எலிமலேக் இறந்து போயிட்டாங்க. அப்போது நகோமி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்து அவங்க குமாரர்கள் மோவாப் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது ஒரு 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பிறகு மக்லோன், கிலியோன் இறந்து போயிட்டாங்க. அப்போது ஒரு நாள் ரூத் நகோமி அவங்க மருமகள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அடுத்து சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒர்பால் நகோமியை முத்தமிட்டு திரும்பி போவாங்க. ரூத் ஆனால் நகோமியை விடாமல் பற்றி பிடிச்சிட்டு இருப்பா. அப்போ நகோமி ரூத்தை ஓகே நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது அவங்க பெத்லகேம் தேசத்துக்கு திரும்ப போவாங்க. அப்போ ஜனங்கள் இது நகோமி அப்படின்னு சொல்லும்போது நகோமி சொல்லுவாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. அப்போது அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரூத் சொன்னாங்க, நான் கதிர் பொறுக்கிட்டு வரேன், அப்போ நம்ம வாழலாம் அப்படின்னு. அப்போது ரூத் போவாசோட வயலில் கதிர் பொறுக்க போனாங்க. அந்த கதிர் பொறுக்கிட்டு இருக்கும்போது ரூத் நற்குணசாலியாக இருந்ததுனால போவாசோட கண்கள் தயை கெடுத்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.